இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பினாங்கு ஜார்ஜ் டவுன் பெயர் தஞ்சோங் பனாகாவாக மாற்றப்பட வேண்டும். பாஸ் கட்சி பரிந்துரை. பினாங்கு மாநில நில அடையாளத்தை தாங்கிய வரலாற்று சிறப்பு மிக்க ஜார்ஜ் டவுன் பெயர் தஞ்சோங் பனாகாவாக பெயர் மாற்றப்பட வேண்டும் என்று பாஸ் கட்சி இன்று பரிந்துரை செய்துள்ளது. உலக பாரம்பரிய நகரங்களில் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ள ஜார்ஜ் டவுன் அதன் பூர்வீக பெயரான தஞ்சோங் பனாகா என்று விளங்கிட வேண்டும் என்று பாஸ் கட்சி தெரிவித்துள்ளது. பினாங்கு மாநில அரசின் துணை நிறுவனமான ஜார்ஜ் டவுன் ஹெரிடேஜ் இன்கார்ப்பரேட்டட் ஏற்பாட்டில் 2024ஆம் ஆண்டுக்கான ஜார்ஜ் டவுன் விழா கொண்டாட்டத்திற்கான விளம்பர காணொளி ஒன்று சர்ச்சையானதை தொடர்ந்து பாஸ் கட்சி இந்த பரிந்துரையை முன்வைத்துள்ளது. சீனர்கள் மற்றும் இந்தியர்களின் பாரம்பரிய கலாச்சாரங்களை பிரதிபலித்து அவர்களுக்கே உரிய நகரை போன்று ஜார்ஜ் டவுன் சித்தரிக்கப்பட்டு இருப்பதாக குற்றஞ்சாட்டப்பட்டதை தொடர்ந்து அந்த மதவாத கட்சி தஞ்சோங் பனாகா என்ற பெயருக்கு ஜார்ஜ் டவுன் பெயர் மாற்றம் காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே அந்த விளம்பர காணொளியில் மலாய்க்காரர்களின் கலாச்சார தன்மை ஒதுக்கப்பட்டுள்ளதாக சில தரப்பினர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டை தொடர்ந்து அதன் ஏற்பாட்டாளர் நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது. மத்திய அரசாங்கத்தின் கடன் விகிதம் 1.22 டிரில்லியனாக அதிகரித்துள்ளது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு இறுதியில் இந்த கடன் விகிதம் 1.17 டிரில்லியனாக இருந்தது. தற்போது 50 பில்லியன் அதிகரித்து 1.22 டிரில்லியனாக உயர்ந்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இவ்வாண்டில் ஜனவரி மாதத்திற்கும் ஏப்ரல் மாதத்திற்கும் இடையில் மொத்தம் 70.5 பில்லியன் வெள்ளியை நிகர கடனாக அரசாங்கம் பெற்றுள்ளது என்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். ஆங்கில மொழியில் திறன் பெற்ற பணி ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மீண்டும் கல்வி சேவைக்கு திரும்புவதை கல்வி அமைச்சு வரவேற்பதாக அதன் அமைச்சர் ஃபட்லினா சீடேக் தெரிவித்தார். ஆர்வம் கொண்டுள்ள பணி ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மீண்டும் கற்றல் கற்பித்தல் துறைக்கு திரும்புவதற்கு விருப்பம் கொண்டு இருப்பார்களேயானால் அவர்களை மீண்டும் எடுப்பதில் கல்வி அமைச்சு மகிழ்ச்சி கொள்வதாக அமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் பணி ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் குத்தகை அடிப்படையில் கல்வி சேவைக்கு திரும்பி தங்களின் நிறைவான பங்களிப்பு வழங்கியிருப்பதையும் ஃபட்லினா சீடேக் நினைவு கூர்ந்தார். தஞ்சோங் மாலிம் சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் மாணவியான 25 வயது நூர் ஃபாரா கர்தினி அப்துல்லா கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 26 வயது ஆடவர் கடந்த 5 ஆண்டுகளாக போலீஸ்காரராக பணியாற்றி வருகிறார் என்பது தெரியவந்துள்ளது. அந்த ஆடவர் லான்ஸ் காப்ரல் என்ற அந்தஸ்தில் ஸ்லீம் ரிவர் போலீஸ் நிலையத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். இவர் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் காதலன் என்று நம்பப்படுவதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அசீசி மட் ஆரிஸ் கூறியுள்ளார். பேராக்கில் கடந்த ஜூலை 10ஆம் தேதி வாடிக்கையாளரிடம் வாடகை வாகனத்தை ஒப்படைத்துவிட்டு காணாமல் போனதாக கூறப்படும் நூர்ஃபாரா கர்தினியின் உடல் நேற்று திங்கட்கிழமை பிணமாக கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த போலீஸ்காரர் தன்னுடன் மிக நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை அவரின் மனைவியிடம் அம்பலப்படுத்தப் போவதாக அந்த மாணவி மிரட்டியதை தொடர்ந்து இந்த கொலை நடந்து இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அந்த மாணவியின் உடல் ஹுலு ஸ்லாங்கூர் கம்போங் ஸ்ரீ கிளடாங்கில் ஸ்லாங்கூர் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது. எலிமருந்து கலக்கப்பட்ட கரோப்போ நொறுக்கு தீனி பண்டத்தை பொட்டலமாக கட்டி தனது தோட்டத்தில் தொங்கவிட்டு 2 சிறார்கள் இறப்பதற்கு காரணமாக இருந்த ஆடவருக்கு எதிரான தடுப்பு காவல் மேலும் 2 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. 33 வயதுடைய அந்த நபர் இன்று காலையில் கூலிம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிரான தடுப்பு காவல் நீட்டிப்பதற்கு போலீசார் அனுமதி பெற்றனர். தோட்ட உரிமையாளரான அந்த நபருக்கு எதிரான தடுப்பு காவல் இதற்கு முன்பு கடந்த ஜூலை 11ஆம் தேதி பெறப்பட்டு இருந்தது.
கடந்த ஜூலை 7ஆம் தேதி கூலிம் கம்போங் பாடாங் என்ற இடத்தில் பொட்டலமாக கட்டப்பட்டு இருந்த எலிமருந்து கலக்கப்பட்ட கரோப்போ நொறுக்கு தீனி பண்டத்தை 2 சிறார்கள் உட்கொண்டதில் தீவிர சிகிச்சைக்கு பின்னர் சுயநினைவு திரும்பாமலேயே உயிரிழந்தனர். 2 சகோதரர்களான 3 வயது முகமது அக்கீல் சவுகி நூர் சுஃபியான், 2 வயது முஹாம் ஸ்லூத் சவுகி ஆகியோரே இச்சம்பவத்தில் உயிரிழந்ததாக அடையாளம் கூறப்பட்டது. 10 லட்சம் வெள்ளி சட்டவிரோத பணமாற்றம் தொடர்பில் முதலீட்டு ஆலோசகர் ஒருவர் தைப்பிங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 39 வயது சைஃபுல் நிசாம் ஷஹருடின் என்ற அந்த முதலீட்டு ஆலோசகர் நீதிபதி ஷரீஃபா நோராஸ்லிதா ஷேட் சாலிம் ஈடிட் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிராக 4 குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டன. அந்த முதலீட்டு ஆலோசகர் கடந்த ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி கில்லான் CIMB இஸ்லாமிக் பேங்க் பெர்ஹாட் என்ற வங்கியில் சைஃபுல் நிசாம் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. PMBIS குரோத் வெஞ்சர் நிறுவனத்தின் உரிமையாளரான சைஃபுல் நிசாம் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 15 ஆண்டு சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் 2001ஆம் ஆண்டு சட்டவிரோத பணமாற்றம் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அலோஸ்தார் தமன் லாம்ஃபுங் என்ற இடத்தில் ஆடவர் ஒருவர் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் பிடிபட்டார். அந்த ஆடவரை வளைத்து பிடித்தது மூலம் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகள் அம்பலமானதாக கடா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஃபீசோல் சாலே தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட வீடமைப்பு பகுதியில் குற்ற செயல்களை தடுப்பதற்காக போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது 52 வயதுடைய அந்த சந்தேக பேர் வழியை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அந்நபரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் அவரின் காட்சட்டை பாக்கெட்டிலிருந்து துப்பாக்கி மற்றும் 48 தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் அந்த நபர் அளித்த வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு அன்று இரவு அதே வீடமைப்பு பகுதியில் போலீசார் சோதனை மேற்கொண்டதில் 65 வயதுடைய மேலும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டதாக டத்தோ ஃபீசோல் தெரிவித்தார். அந்நபர் கொடுத்த தகவலை தொடர்ந்து 62 பேக்கெட்டுகளில் கெத்தமின் போதைப் பொருளும் போதை மாத்திரைகள் மற்றும் இதர வகையான போதைப் பொருள் என 1,47,789 வெள்ளி மதிப்புடைய போதைப் பொருள்கள் கைப்பற்றப்பட்டன. அலோஸ்தாரில் உள்ள கடா மாநில போலீஸ் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோ ஃபீசோல் இதனை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.